ஷீலு கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 50 ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். பொடி நைலான் ஜவ்வரிசி இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஒரு அரை கைப்பிடி பொடியை உடச்சி வச்சுருக்கேன். 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சுகர் போட்டுக்குருவோம். மில்க் மேடு வந்து 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தாளிப்புக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம். பால் வந்து பசும்பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த நெய்யில் வந்து ஜவ்வரிசியை வறுத்துட்டு தான் நான் வேக போட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். முதல் ஜவ்வரிசியை வறுத்துருவோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஜவ்வரிசியை சேர்த்துட்றேன். 50 ஜவ்வரிசி தான் நான் எடுத்துருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துருவோம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு ஜவ்வரிசி. இதில் வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இது வந்து பால் வச்சுருக்கேன். பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். சிம்மில் போட்டுடலாம், காயட்டும் நல்லா. ஜவ்வரிசி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், 1 டம்ளர் அளவுக்கு. இப்போ மொத்தத்துக்கு நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் 50 ஜவ்வரிசிக்கு. இது வெந்து வர்றப்போ நமக்கு சரியாக இருக்கும். பாலை வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு பால் நல்லா இன்னும் ஒரு 6 ஏலக்காயும் 1 ஸ்பூன் ஜீனியும் சேர்த்து இது பொடிச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. இதில் வந்து நம்ம 150 கிராம் சுகர் போட்டுக்கிறலாம். அவ்வளோதான். எல்லாம் அளவாக தான், நான் கணக்கில் தான் போடுறேன். 50 ஜவ்வரிசிக்கு 150 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுகர் சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஜவ்வரிசி. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். இப்போ நம்ம இதில் வந்து காய்ச்சின பாலை வந்து சேர்த்துடலாம். ஆடை இல்லாமல் சேர்க்கணும் பால். இந்த பாருங்க, நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துருவோம். இந்த பாருங்கள், 2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அவ்வளோதான், எடுத்து விட்ருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக இருக்குது. சுகர் வந்து 150 ஜீனி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு மில்க் மேடு சேர்த்துருக்கேன். கொதிக்கட்டும் இந்த மாதிரி பாயாசம். இங்கே பாருங்கள். இப்போ தாளிப்புக்கு வந்து நான் 2 கரண்டி நெய் சேர்க்குறேன். முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். முந்திரி பருப்பு நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு. இப்போ பாயாசத்தில் சேர்த்துட்டேன். நல்லா கிண்டி விட்டுருவோம் பாயாசத்தை. பாயாசம் வெறும் ஜவ்வரிசி பாயாசம்தான். இது ரொம்ப வகுத்து புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜவ்வரிசி. வவுறு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஜவ்வரிசி வந்து. நம்ம வந்து இதில் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 ஏலக்காய், அதையும் போட்டு விட்ருவோம். பாருங்கள், அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாயசம். ஷீலு கிச்சன்லேருந்து ஜவ்வரிசி பாயசம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.